ரொம்ப இன்ட்ரெஸ்டா போயிட்டு இருக்கு. ஏன்னா மக்களுக்கு சில விஷயத்தை நம்ம தெளிவுபடுத்தணும். அதாவது தனியார் மயம் என்பதை பற்றி தான் இப்போ பெருசாக பேசிகிட்டு இருக்கோம். சைனா உலக அளவில் மிகப்பெரிய அளவில் ரெசஷன் வந்தது, பொருளாதார வீழ்ச்சி, மந்த நிலை. அப்போது சைனாவும் ஜப்பானும் மிகப்பெரிய அளவில் பாதிக்கப்பட்டது. அதற்கு ஒரே காரணம் சைனா ஒட்டுமொத்த பணியையும் அரசாங்கம் எடுத்துக்கொண்டது, ஜப்பான் ஒட்டுமொத்த பணியையும் தனியாருக்கு விட்டுடுச்சு. ஆனால் இந்தியா மட்டும் சஃபர் ஆகலை, பாதிக்கப்படலை அந்த அளவுக்கு. ஏன்னு சொன்னால் தனியார் மயத்தையும் பொது நிறுவனத்தையும் சமமாக பாவித்த ஒரு காரணத்தினால். அப்படி இருக்கும்போது இன்றைக்கு அவர் ராதாகிருஷ்ணன் சார் சொன்னார், பெரிய அதிர்ச்சி தகவல் அது. 31 ரூபா பர் கிலோமீட்டர் கொடுத்ததை தனியார் மயம் படுத்தும் போது 25 ரூபா பர் கிலோமீட்டர் கொடுத்தா அரசுக்கு ஆதாயம், அப்படி இல்லைன்னா 30 ரூபா கொடுத்துருந்தா ஆதாயம். அதை விட்டுட்டு 71 ரூபாய்க்கு 77 ரூபாய்க்கு 71 ரூபாய் 45 ரூபாய் வித்தியாசம் இருக்கிற இடத்துல அவங்க கொடுத்துருக்கிறது மிக மிக, அதாவது அரசாங்கம் என்ன செய்யறதுன்னு புரியல. நான் பல முறை சொல்கிறேன், யார் அந்த சாரு கற்பழிப்பு, பாலியல், ஒரு நாளைக்கு ஒரு சம்பவங்கள் போக ஒரு நாளைக்கு பல சம்பவங்கள் இந்த மாதிரி நடந்து கொண்டு இருக்கின்ற காரணத்தில் என்ன செய்யணும் தெரியல. ரகுபதி அவர்கள் சொல்கிறாரு, மத்திய அரசு எங்களுக்கு எதுவும் தரல, பட்ஜெட்டில் இந்தியான்ற பேரே கடந்த வருஷமும் இல்லை இந்த வருஷமும் இல்லைன்னு சொல்லியிருக்காரு. திமுக ஆள்ற வரைக்கும் மத்திய பட்ஜெட்டில் தமிழ்நாடுன்ற பேரே வராது. ஏன்னா அந்த அளவுக்கு எதிர்ப்பு அரசியல். இவர் என்ன சொல்ற, இருந்தாலும் எங்களுடைய தமிழகத்தில் செய்ய வேண்டிய திட்டங்களை நாங்கள் செய்து கொண்டிருக்கின்றோம்னு சொல்கிறாரு. எப்படி செய்கிறாங்க? 10 வருஷம் ஆட்சியில், அதிமுக ஆட்சியில் 5 லட்சம் கோடி கடன். ஆனால் 3.5 ஆட்சி காலத்திலேயே 3.5 லட்சம் கோடி, இன்னும் 5 வருஷத்தில் 6 லட்சம் ஆகுமோ என்ன ஆகுமோ தெரியல. கடன் வாங்கி தமிழக 8 கோடி மக்களுடைய தலையில் சுமத்துறதை விட தயவு செய்து இந்த இருக்கும் எஞ்சிய ஓராண்டாவது மத்திய தொகுப்பிலிருந்து பெறுவதற்கு அரசியலை தவிர்த்து மக்கள் நலன் பார்த்து அவர்களை தொடர்பு கொள்ளணும். ஒன்று. ரெண்டாவது, மூட்டை பூச்சிக்கு பயந்துன்னு வீடை கொளுத்துன மாதிரி நம்ம தனியார் மயத்தை நம்ம எதிர்க்க வேண்டாம் சார். தனியார் இந்த பணியை அரசாங்கம் செய்வதற்கு பதிலாக தனியார் மயம் பண்ணிடலாம். 10 பஸ் கவர்மெண்ட் ஓடுது, 10 பஸ் தனியாருக்கு ஓடுது. அந்த 10 பஸ் தனியாருக்கு வர்ற லைசன்ஸ் ஃபீஸில் உங்களுடைய ரெவென்யூவை வச்சு நீங்கள் கவர்மெண்ட் நடத்துகிற ஒரு எம்டிசியை நீங்கள் சரிப்படுத்தியிருக்கணும். அதை விட்டுட்டு இலவசம் கொடுத்துருக்கீங்க, சிறப்பு. ஆனால் ஒரு பஸ்ஸை கூட நம்பி பிரயாணம் செய்கிறவங்க சேஃபாக இல்லை. அவங்க ஷேர் ஆட்டோவை நம்பி தான் இருக்காங்க. ஏன்னா எந்த இடத்துல எந்த பஸ் பிரேக் டவுன் ஆகும், டயர் வெடிக்கும், பேட்டரி ஃபெயில் ஆகும், பிடிச்சி பாதி பேர் போலீஸ்காரங்க இப்போ வேலையை பஸ்ஸை தள்ளி விடுற வேலை தான். இந்த அளவுக்கு மோசமாக போய் கொண்டு இருக்கின்ற நிலையை மாற்ற வேண்டும் என்று சொன்னால் இன்னும் அரசாங்கத்தினுடைய நிதி சுமையை ஏற்றிக்கிற மாதிரி இருக்குது. 30 பைசா இருக்கும், 30 ரூபாய் பர் கிலோமீட்டர் போதே நம்மளுக்கு இவ்வளோ சங்கடம்னா, இவ்வளோ லட்சத்தில் ஓடுதுன்னா 70 ரூபாய் கொடுத்து 45 ரூபாய் அதிகமாக கொடுத்தா இன்னும் அதிகமாக தானே பாதிக்கும். அதனால் தயவு செய்து தனியார் மயத்தை ஊக்கப்படுத்துங்க, நிச்சயமாக தேவை. எம்ஜிஆர் அவர்கள் கடந்த காலத்தில் அவரெல்லாம் பெருசாக விமர்சனம் பண்ணாங்க. அரசாங்க இப்போ தனியார் மயப்படுத்துகிறார் கல்லூரின்னு சொன்னார். இன்னைக்கு அரசாங்க தனியார் மயப்படுத்திய காரணத்தினால தான் கல்லூரிகளை கல்வி நிலையங்கள் 1980களில் ஆமாம் தமிழ்நாட்டில் பாஸ்கர் கிருஷ்ணமூர்த்தி தெரியும், இன்ஜினியரிங் காலேஜ் குதிரை கொம்பு. ஆமாம் இல்லையா? ஆனால் அன்றைக்கு டாக்டர் எம்ஜிஆர் அவர்கள் சொன்னதின் முயற்சியாக 546க்கு கல்லூரி இன்னைக்கு கொஞ்சம் குறைஞ்சிருக்கு. இன்றைக்கு எல்லாரும் பொறியாளராக உருவாக்கிறாங்க. அவ்வளவு கல்லூரியை அரசாங்கத்தால் நடத்த முடியாது, நடத்தக்கூடாது. தனியார் மயம். காமராஜர் அவர்கள் கல்வி கண்ணை திறந்தார் என்பதை போல அதற்கு வாய்ப்பை மிகப்பெரிய அளவில் உருவாக்கி தந்தவர் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள். சரியா? எந்த கல்லூரிக்கு போனார்? அப்படி இருக்கும்போது தயவு செஞ்சு தனியார் சிறுபான்மையினர் கல்லூரி, இன்னைக்கு கிரசன்ட்னு ஒரு கல்லூரி இருக்கு, பேர் சொல்லக்கூடாது. ஆமாங்க. அப்துல் ரஹ்மானை கூப்பிட்டு சிறுபான்மையினர்கள் தலைவராக திமுக இன்னைக்கு பேசிக்கிட்டு இருக்காங்க. அன்றைக்கு எம்ஜிஆர் அவர்கள், ஐயா உங்களுடைய சமூகத்திற்குன்னு 500 ஏக்கர் கொடுத்தாங்க. அவர் 350 ஏக்கர்னு சொன்னனால இன்னைக்கு வண்டலூரில் பேர் சொல்லக்கூடிய அளவிற்கு எம்ஜிஆர் அவர்களை தமிழ்நாடு இஸ்லாமிய மக்கள் நினைவு கூற வேண்டும் என்று இந்த காலகட்டத்தில் நான் சொல்லிக் கொள்கின்றேன். இன்னும் கேட்டால் ஏராளமாக அவர் சாதி மதத்தை பார்த்தவர் அல்ல. அந்த கிரசன்ட் பஸ் ஓடுறது, மஞ்சள் நிற பஸ் இன்னைக்கும் நிறைய ஓடிக்கொண்டிருக்கிறது. ஐயா எம்ஜிஆர் அவர்கள் கூப்பிட்டு எடுத்துக்கொள்ளுங்கள், உங்கள் சமூகம் வளர்ச்சி அடைய வேண்டும் என்று திரு கருணாநிதியால் என்ன கொடுக்கப்பட்டது பேச்சுக்காக சொல்ல வருகிறேன். கிருஷ்ணமூர்த்தி சார் சொன்னார்,
ஒரு தேர்தலால் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட கட்சி திருப்பியும் மக்களிடமே சென்று சில முடிவுகளை கேட்டு தெரிந்து கொள்ள வேண்டும்னு சொல்றாரு. அதை நம்ம கொஞ்சம் தவிர்க்கலாம். ஏன்னா ஒரு அரசாங்கம் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட விஷயம், 5 ஆண்டு காலம் உங்களுக்கு அதிகாரத்தை கொடுத்துருக்காங்க. நீங்க சிறந்த முறையில் நீங்க நடவடிக்கை எடுக்கணும். ஒவ்வொரு தடவையும் மக்கள் கிட்ட வந்து போக முடியாது, அது ஓகே. அதே மாதிரி மக்கள் பிரதிநிதித்துவ சட்டத்தின்படி கட்சி தாவல் சட்டம் தவறுன்னு சொல்றாரு. தயவு செஞ்சு இந்த கொள்கையில் இந்த பிடிப்போடு இந்த வாக்குறுதியை கொண்டு நான் நிற்கிறேன், நீங்கள் எனக்கு வாக்களிங்கன்னு சொல்லி அந்த வாக்கை பெற்ற பிறகு அதற்கு எதிர்மறையான நிலைப்பாடு எடுக்கும்போது அவர்கள் நிச்சயமாக அவர்கள் மீது தாவல் சட்டம் வர வேண்டும், அதில் மாற்று கருத்து இல்லை. அதே சமயத்தில் தனியார் மயப்படுத்தும் அரசாங்கம் ஓய்வூதியத்தை பற்றி அவர் ராதாகிருஷ்ணன் சார் சொன்னார். தயவு செஞ்சு எந்த அரசு, அதிமுக அரசாக இருந்தாலும் சரி திமுக அரசாக இருந்தாலும் சரி, ஓய்வூதியத்தை பற்றி பேசுறது தவறு. ஏன்னா இளைஞர்கள், பல கோடி இளைஞர்கள் வேலை இல்லாத இருக்கும்போது உங்களுக்கு அரசு உத்தியோகத்தையும் கொடுத்து உங்களுக்கு சம்பத்தியம் 30-40 வருஷம் கொடுத்துட்டு நீங்கள் ஓய்வு பெற்ற பிறகு உங்கள் பின்னாடி ஓய்வூதியத்தை கொடுக்கணுன்றது ஏற்க முடியாது. அதுக்கு பதில் இது வந்து இன்டர்நேஷனல் லா சார். இல்ல எல்லா லா அமெரிக்கா ஒரு நிமிஷம் நீங்க ஒரு கல்வியாளர். அமெரிக்கா வந்து has been provided $1,800 for each and every citizen. எப்படி நீ இந்தியா உலக அளவுல நம்பர் 1 கண்ட்ரி அமெரிக்கான்னு சொல்றீங்களோ, கடன்லயும் அவங்க தான் நம்பர் 1 கண்ட்ரி. 3,300 கோடி. அவங்களுடைய பலத்தால அவங்க ஆட்சி செய்து கொண்டு அமெரிக்கா மட்டுமல்ல, ஓய்வூதியம் என்பது உலகம் முழுவதும் கொடுக்கப்படுகிறது. ஓய்வூதியத்தை இன்சூரன்ஸ்ல மெர்ஜ் பண்ணி நீங்க எதனா பண்ணலாமே கண்டி. 30,000-40,000 ஓய்வூதியத்தை வேலை செஞ்சு 40 வருஷம் கவர்மெண்ட்ல வேலை செஞ்சு 35 வருஷம் கவர்மெண்ட்ல வேலை செஞ்சு நல்லா சுகபோக வாழ்க்கையை அனுபவிச்சுட்டு திருப்பியும் மீண்டும் வந்து இளைஞர்களுக்கு வாய்ப்பு கொடுக்காம அவங்களுக்கே கொடுப்பதை ஏற்க முடியாது. இது வந்து காமன் மேன் திங்கிங். அதுக்கப்புறம் இந்த அதிமுக, மன்னிக்கணும் உங்க சேனல் உங்க கட்சி தான் இருந்தாலும் சொல்றேன், ஒப்பாரி வைக்கிறத நிப்பாட்டுங்க. எப்போ பார்த்தாலும் ஒப்பாரி வைக்கிறீங்க, சிறப்பாக பேசுறீங்க. ஜெயா சேனலை பார்த்தா எந்த விதமான அறிவு அற்றல் இல்லாத புரிதலற்ற நபர்கள் கூட வந்து உட்கார்ந்தாங்கன்னா அவ்வளோ புள்ளி விவரங்களில் நீங்கள் உங்கள் நிகழ்ச்சியில் தரீங்க. எந்த நிகழ்ச்சியா? இதில் இந்த ஜெயா நியூஸில் கேள்விகள் ஆயிரம் இல்லை. ஏன் என்ற கேள்வி, ஏன்னா இந்த சேனல்ல இருந்து எடுக்கப்பட்ட பல தரவுகளை எடுத்துட்டு பல சேனல்களையும் பல யூடியூப்லையும் நானே தகவலை கொடுத்துட்டு இருக்கேன். அந்த அளவுக்கு அறிவுஜீவியா ஒரு இன்ஃபர்மேட்டிவா இருக்கிற ஒரு சேனல் ஒரு ஒப்பாரி வைக்கிற சேனலா இருக்கு. ஏன்னா இடைத்தேர்தலை நீங்க புறக்கணிச்சது மிக மிக பெரிய அரசியல் பிழை. ஏன்னா இப்ப பாருங்க, ஒண்ணுமே இல்லாம சுயேட்சை அளவுல இருக்கிற ஒரு கட்சி 23,000 ஓட்டு. அந்த ஓட்டு யாருக்கு? அவர் தனியாக நின்றுந்தாருன்னா 3,000 பேர் சொல்ல விரும்பல, ஒரு 3,000 ஓட்டோட முடிஞ்சிருக்கும். இன்னைக்கு அந்த ஓட்டு எல்லாம் எதுக்கு வந்துச்சுன்னா அதிமுகனுடைய எதிர்ப்பு. நீங்க வேட்பாளரை போட்டிருந்தீங்கன்னா நோ டவுட், நோ சர்ப்ரைஸ், நீங்க ஜெயிச்சிருக்கலாம். ஒரு ஆட்சியாளர்களுக்கு மிகப்பெரிய ஒரு அச்சுறுத்தல், இந்த மாதிரி ஒரு அவலம்லாம் நடந்திருப்பதற்கு வாய்ப்பே இல்லை. அதே சமயத்தில் நம்முடைய பாஸ்கரன் கிருஷ்ணமூர்த்தி என்ன சொன்னாரு, திமுகவை தவிர எல்லா எதிர்க்கட்சியினரும் வேறு ஒரு நிலைப்பாட்டில் பேசிக் கொண்டிருக்கிறார்கள் என்று சொல்லிட்டார். இல்ல நீங்க அது மெட்டீரியலைஸ் ஆகுது. எல்லாம் அவருடைய கூட்டணியில் இருக்கிறாங்கல்ல, நாளைக்கு மக்கள் கேட்க போறாங்க. திமுக கூட்டணியில் இருக்கிறாங்கல்ல, நீங்க என்ன செஞ்சீங்க? நீங்க சொல்றது ஏத்துக்கிறேன். நீங்க தேர்தலில் நிக்காதனால உங்க சொந்த கட்சி செங்கோட்டையனே ஒரு எதிர்ப்பு கொடுத்துட்டாரு. ஏன் காரணம்? இப்ப நம்ம டிபார்ட்மெண்ட் இதுக்கு வரோம். இப்ப இந்த தனியார் மய விவகாரத்துல நீங்க அரசுக்குள்ள பொறுப்புகளை கேட்க தட்டி கழிக்கிறார்கள். நான் ஒரே ஒரு அர்த்தம் தான் அவர் சொல்ற காரணம் என்னன்னா, நீங்க அவங்களுக்கு நிறைய வழி விடுறீங்க. அதை நீங்க கொஞ்சம் கவனிக்கணும். நீங்க இப்ப சொன்னீங்க சார் 2000 பேர் வந்து ஏதோ ஒரு ஜெர்மன் அதெல்லாம் வந்து தமிழ்நாட்டில் சென்னையில குறிப்பா எங்க பார்த்தாலும் பஸ்ஸுகள் தள்ளப்படுகின்ற காட்சி அத்தனை தொலைக்காட்சியில் வர்றதுனால ஒரு மடைமாற்றும் அறிவிப்புக்கு தான் இது. ரெண்டாவது, அப்பா அவர்கள் ஒரே ஒரு வரி தான் நிறைவு. அப்பா அவர்கள் ₹1 19 பைசா மத்திய அரசு தருது. அதே இந்தி பேசும் மாநிலத்துக்கு 2.20 போகுது அப்படின்னு சொல்றாரு. RN ரவி அவர்கள் ஏதாவது பேசினா அவர் வந்து பேசக்கூடாது, அரசியலுக்கு அவருக்கு சம்பந்தம் இல்லைன்னு சொல்ற இந்த திமுக அரசு, சபாநாயகரும் நடுநிலை கொண்டவர் தானே, அவர் எப்படி அரசியல் கருத்து பேசலாம்? அந்த அரசியல் கருத்தை கட்சிக்காரர்களை விட்டு பேசணும், இது பேசக்கூடாது. அது மட்டும் இல்லாம உங்களுடைய வெற்றி, ஒரே ஒரு அரை வினாடி தான், உங்களுடைய வெற்றியை நீங்கள் பெற வேண்டும் என்று சொன்னால் நீங்க ஒத்துமையா இருந்து அத்தனை தலைவர்களும் ஒன்று சேர்ந்து வியூகம் அமைத்து திமுக எதிர்கொள்ள வேண்டும். இல்லை என்று சொன்னால் ஆதவ் அவர்கள் PK-வோட விஜய் கிட்ட இருக்காரு, அதை நீங்க மனதில் கொண்டு செயல்பட கேட்டுக்கொள்கிறேன்.